ஹாய் கைஸ், ஓகே டு மை சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா எலக்ட்ரிக் சாப்டர் 94 to 96 பார்க்க போகிறோம். ஐ திங்க் 97. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், இல்லைன்னா எனக்கு தெரியும் எத்தனை பேருக்கு வந்து இந்த வீடியோ பார்க்குறீங்கன்ட்டு. ஸோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ஸோ டேரெக்டாக வந்து நம்ம சாப்டர் போயிடலாம் 94க்கு. ஸோ 94ல் பார்த்தீங்கன்னா வந்து டீச்சர்ஸ் மீட்டிங்கோட வைக்கிறாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம கோ இருக்காங்க. ஸோ கோ என்ன சொன்னோன்னா அந்த டீச்சருக்கு வந்து லாஸ்ட் சாப்டர் பார்த்தீங்கன்னா மின்னலில் கைடு வந்து அடிச்சு விட்டான். ஸோ அதில் அந்த மீட்டிங் வைக்கிறாங்க. என்னென்னா இவன் நடந்து வாக்கிங் போயிட்டு இருந்தான். அந்த டைம் பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து மலையில் வந்து நனைஞ்சு மின்னல் வந்து அவன் மேலே பட்டுருச்சு, ஏன்னு தெரில அப்படின்னு சொல்லி எல்லோரும் பேசிக்கிறாங்க. உடனே வந்து அந்த பொம்பளை டீச்சர் அனிமல் கிட்டே பேசுவாங்க. அவளும் சொன்னான் அந்த ஆளுக்கு என்ன அடிக்கடி மூஞ்சியில் ஃப்ராக்சர் ஆச்சு, இப்போ வந்து மின்னல் அடி வாங்கிட்டான். சரி எல்லோரும் சேர்ந்து ப்ரே பண்ணுவோம்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணுறாங்க. அடுத்த பார்த்தீங்கன்னா வந்து அந்த புதுசாக ஒரு கல்ட்டு பையன் வந்தானே, ஸோ அவன் வந்து விசாரிச்சுட்டு இருக்கான். ஸோ அந்த மாதிரி விசாரிக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்ம விஷயம் வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சான்னு கேட்குறான். என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க தான் வந்து கெரின் பிரதர்ஸ் இருக்காங்க, அவங்க வேறு நாட்டில் இருக்கிறவங்க. ஸோ அவங்க வந்து இந்த கண்ட்ரிக்கு எப்படி வந்தாங்கன்னா கொரியாவுக்கு இவங்க மூலிமா வந்திருக்காங்க. ஸோ அது வந்து விஷயம் தெரிஞ்சிருச்சான்னு சொல்லி கேட்கும்போது பார்த்தா இல்லைங்க சார் ஒன்றும் தெரியல, யூனியன் வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க, இப்போதைக்கு நான் அவங்க கண்டுபிடிக்க முடியாதுன்றான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜின்வோவை பற்றி ஒரு ப்ரொஃபைல் வந்து அந்த கல்ட்டு பையனுக்கு போகுது. என்னென்னா இந்த ஜின்வோவுக்கு பார்த்தீங்கன்னா வீக்காக இருக்கான் இப்போது, பட் அவனோட பொட்டென்ஷியல் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சூசன் எல்லாத்தையும் விட இங்கே இருக்கிற அகாடமிக் ஸ்டூடெண்ட்ஸும் இவனுக்கு தான் அதிகம், பொட்டென்ஷியல் ரொம்ப அதிகமாக இருக்குதுன்றானே. உடனே வந்து அவன் சொன்னால் இவன் எந்த குரூப்புமே சேரலையான்னு சொல்லிட்டு கல்ட்டு பையன் கேட்குறான். இல்லை சார் இது வரைக்கும் அவன் எந்த குரூப்புமே சேரலை அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த கல்ட்டு பையன் என்ன சொல்கிறான்னா, சரி இப்போ போய் நான் அவனை போய் நான் பார்க்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு, இப்போ போய் நான் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எந்திரிச்சு ரெடியாக ஆகணும். ஸோ அதுக்கப்புறம் அடுத்த சீனில் பார்த்தா நம்ம கையில் வந்து இது எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ அடுத்த சீனில் பார்த்தா நம்ம கையில் வந்து எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து என்ன பண்ணுறான்னா நம்ம ஜின்வோ கேட்குறான், அந்த டீச்சருக்கு திடீர்னு வந்து லைட்னிங் பட்டுருச்சுன்னு சொல்லி கேள்விப்பட்டேன், உங்களுக்கு ஏதாவது விஷயம் தெரியுமானா எனக்கெல்லாம் ஒன்றும் தெரியாதான்னு சொல்லி கைடன் போய் சொல்கிறான். ஸோ அதுக்கப்புறம் வந்து கைடன் கிடைக்கணும் நம்ம வெளியில் போகலாமான்னு கேட்கும்போது பார்த்தா கைடன் என்ன சொல்கிறான், இல்லை நான் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கேன், இதுலேயே வந்து இன்னும் 2000 டைம் எடுக்கணுன்றான். கைடன் என்ன பண்ணுறான்னா புஷ்அப்ஸ் வந்து பூனை உடம்புலேயே வந்து புஷ்அப்ஸ் எடுத்துகிட்டு இருக்கான். ஸோ என்னமோ ஸ்டாண்டிங் ஆர்டர் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஜின்வோ மட்டும் வாக்கிங் போயிட்டுருக்கான். ஸோ அது வந்து அந்த பொண்ணு அவங்க மாதிரி க்ரஷ் இருக்கிற அந்த பொண்ணு வந்து அப்படியே ஒட்டு இருந்து பார்த்துட்டு இருக்குது. ஸோ அதை பார்த்தோன்னே வந்து நம்மளோட சூபினும் சரி ஜின்ஸ்க்கும் சரி வந்துட்டாங்க பின்னாடி. என்ன என் பாய் ஃப்ரெண்டை ஸ்டாக் பண்ணிகிட்டு இருக்கேன், அவனுக்கு வேலை வெட்டி இல்லையான்றா. ஆனால் ஸ்டாக்கெல்லாம் பண்ணலை, எனக்கு ஃபஸ்ட்டு அவன் மேலே இன்ட்ரெஸ்ட்டே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து சொல்கிறா. உடனே வந்து நம்ம ஜின்வோ வந்து பின்னாடி வந்துட்டான் போல். பாத்தியா ஜின்வோ அந்த பொண்ணுக்கு உன் மேலே இன்ட்ரெஸ்ட்டே இல்லையாமா அப்படின்னோடனே உடனே நம்ம ஜின்வோ என்ன சொல்கிறான்னா, நான் எந்த பொண்ணு கூடயும் நான் பாப்பராகவே இல்லை சின்ன வயசுலேருந்தே அப்படின்றோடனே அந்த பொண்ணு வெக்கப்பட்டு அழுதுட்டு திருப்பி ஓடிட்டா. ஸோ பாவமாக இருக்குது, அந்த பொண்ணு ரொம்ப கலாய்க்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா அடுத்த சீனில் பார்க்கலாம். இப்போ அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த கெல்ட்டு பையன் வந்துட்டு நம்ம ஜின்வோ கிடைக்குன்னா அவங்ககிட்ட ஒரு செகண்ட் பேசணும் அப்படின்னு தனியாக பேசணும்னு சொல்கிறான். உடனே அவங்க 2 பேர் தனியாக போனாங்க. உடனே வந்து அந்த கெல்ட்டு பையன் என்ன சொல்கிறான், நீ என் டீமில் ஜாயின் பண்ணிடு, எங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணிடு அப்படின்றான். உடனே வந்து நம்ம ஜின்வோ என்ன சொல்கிறா, சாரி நான் ரெஃப்யூஸ் பண்ணுறேன், இப்போ தான் வந்து பிரின்சிபல் வந்து கேட்டார், நான் அப்படியும் நான் ரெஃப்யூஸ் பண்ணிட்டேன்னொடனே அந்த கெல்ட்டு பையன் நினைக்கிறேன், அந்த கெல்ட்டு பையன் அவனும் வந்து என்ன இவனை வந்து ஆஃபர் பண்ணுறான், அந்த அளவுக்கு இவன் வந்து இவன் வேணுமா, நான் என்ன பண்ணுவேன்னு தெரியும், இவன் வந்து எங்கள் குரூப்பில் சேர்ந்தே ஆகணும்னு சொல்லிட்டு அவன் வந்து திருப்பி ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். உடனே பார்த்தீங்கன்னா நம்ம ஜின்ஸ்கேவும் நம்மளோட சூபின்னு வந்துட்டு என்னது இது இப்போவே வந்து ஸ்கவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, இந்த மாதிரி ஸ்கவுட்டிங்கெல்லாம் பண்ணக்கூடாது, இந்த எக்ஸாமெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் வந்து அண்ணா ஃப்ரீ குரூப்பில் வந்து என்னென்னா இந்த பெரிய குரூப்பெல்லாம் வந்து ரெக்ரூட் பண்ணுவான், இப்போ தான் வந்து சீக்கிரமாக அவன் ரெக்ரூட் பண்ணுறான், இது நான் உடனே அக்கா கிட்ட சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஜின்ஸ்கே சொல்கிறான். சூபின் என்ன சொல்கிறான், நான் சேர்மன் கிட்ட நான் ஃபோன் பேசுகிறேன் என்னோட சேர்மன் கிட்டேன்னு சொல்லிட்டு பேசும்போது பார்த்தீங்கன்னா அதோட சரி அவன் அந்த கெல்ட் பையன் வந்து ஐயோ பப்ளிக்கில் இருக்க எல்லாருக்கும் தெரிஞ்சால் பிரச்சனைன்னு சொல்லிட்டு அவன் கிளம்புறான். அதோட சரி அந்த சாப்டர் முடிஞ்சிருச்சு. அவன் டேரெக்டாக அடுத்த சாப்டர் போயிடலாம். கேஸ் நம்ம டேரெக்டாக சாப்டர் 95 போயிடலாம். ஸோ 95 போனோடனே வந்து ஒரு இன்னொரு மீட்டிங்காக வைக்கிறான். அந்த மீட்டிங்கில் பார்த்தா அந்த கெல்ட் பையன் இருக்காங்க. ஸோ அவன் வந்து கொஸ்டின் கேட்டுட்டு இருக்கான், எப்படி வந்து அன்அப்ளை குரூப்பும் வந்து சரி அது எப்படி குரூப்பாக இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸோடு எப்படி நீங்கள் மேட்சிங்காக டீச்சிங் நடத்துறீங்க, எல்லாத்துக்கும் தனித்தனியாக தான் நடத்தணும், அவங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒட்டுக்காக உட்காந்து டீச்சிங் பண்ணிகிட்டு இருக்கீங்க நீங்கள், அவங்களாம் தனித்தனியாக தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அவன் அந்த கெல்ட்டு பையன் கேட்டுட்ருக்கான். ஸோ உடனே பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லைங்க சார் அவங்களுக்கு வந்து டிசர்வ்டு, அவங்க வந்து டெஸ்ட் வச்சு அவங்க ஓரளவுக்கு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுறாங்க. உடனே அவன் 10th ஸ்டேட்டுக்கு அந்த கெல்ட்டு பையன் கிளம்பிட்டான். ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் வந்து உங்களை பார்க்கணும் சார் சொல்லிட்டு இந்த கெல்ட்டு பையனுக்கு வந்து அவனோட அசிஸ்டன்ட் சொல்கிறான். உடனே வந்து கெல்ட்டு பையனும் சரி நம்ம பிரின்சிபல் சரி பேசிகிட்டு இருக்காங்க. பிரின்சிபல் என்ன சொல்கிறான், நீ இன்னும் கிளம்பணும், நீ இங்கேருந்து கிளம்புற நேரம் வந்துடுச்சுன்றான். உடனே அவன் வந்து சொல்கிறான், ஏன் இப்போ கிளம்புறோன்னே, கார்டன்ஸ் வந்து சும்மா ஸ்டே எல்லாம் பண்ணக்கூடாது, பார்த்துட்டு விசிட் தான் பண்ணணும், நீ பார்த்தாச்சு, அதுவும் இல்லாமல் இங்கே வந்து நீ நிறைய பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்க, நீ வந்து ஃபஸ்ட்டு வந்து
இங்கே வந்துட்டு எல்லாத்தையும் நோண்டிகிட்டு இருக்க, அதுவும் இல்லாமல் நீ வந்து ஒருத்தனை வந்து ரெக்வெஸ்ட் பண்ண பார்த்துருக்க, அது தப்பு அப்படின்னா நீ தான் ரெக்வெஸ்ட் பண்ண பார்த்துருக்கேன்னா. ஸோ உடனே அவன் என்ன சொல்கிறான்னா, நான் வந்து ரெக்வெஸ்ட் பண்ண போடல, அவன் வந்து எனக்கு வந்து அப்ரிசியேட்டாக வேணும்னு சொல்லிட்டு தான் நான் கேட்டேன், நீ வந்து அவனை வந்து அவன் குரூப்புக்கு சேர்த்து பார்க்குற, ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்றான். உடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிட்டு இருக்க மாதிரி தான் நீ கிளம்பிடு அப்படின்னோட அவன் டென்ஷனாகி பார்க்கலாம். அதுக்கப்புறம் அடுத்த சீன் பார்க்கலாம். அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஜின்வோவும் சரி கைனும் சரி 2 பேரும் தியானம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஜின்வோ என்ன பண்ணுறான், ஐயோ கிளாஸுக்கு லேட் ஆகிடுச்சு, நான் உடனே கிளம்பணும், இதுக்கு மேலே தான் லேட் ஆகிடும்னு சொல்லிட்டு கிளம்புறான். உடனே கைனர் வந்து அவன் மனசு நினைக்கிறான், இந்த பூனை உடம்பு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இப்போ வந்து அவன் இந்த லைட்னிங் வச்சு லாஸ்ட் சாப்டர் பண்ணானே, ஸோ அதுவே வந்து நிறையா எனர்ஜி போயிடுச்சு, என்ன பண்ணுவோன்னு தெரியல, ப்ரிசர்வ் பண்ணணும் எனர்ஜி எல்லாத்தையும் சொல்லிட்டு தியானம் பண்ண ஆரம்பிச்சிட்டான் கைனு. அப்புறம் வந்து நம்ம ஜின்வோ வந்து கிளாஸுக்கு போயிட்டான். கிளாஸுக்கு போனால் எல்லாருமே ஜின்வோ வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு, இப்போ கிளாஸுக்கு ரெடியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தா அந்த பிரின்சிபலுக்கான பிரின்சிபல் சொல்லும்போது அதுக்கு இன்னொரு கழட்டி பையன் இருக்காங்க. ஸோ அவன் வரான் கிளாஸுக்கு. இந்த நாசமாக போனவங்களாம் எல்லாம் ஒட்டுக்காக இருக்காங்க, இவங்க எல்லாத்தையுமே அடிக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா, எல்லாத்தையும் கிளம்ப ஜின்வோவை மட்டும் இருக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அசிஸ்டன்ட் சொல்கிறான். ஜின்வோவை வந்து இப்போ சித்திரவதை பண்ண போகிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஜின்வோவும் சரி, அப்புறம் வந்து இவன் யார் அந்த கெல்ட் பையன் மட்டும் தனியாக ஒரு ரூமில் இருக்காங்க, மற்ற அசிஸ்டன்ட்ஸு அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வெளியில் போயிட்டாங்க. ஸோ உடனே வந்து என்ன சொல்லணும்னா, கெல்ட் பையன் மனசு நினைக்கலாம், இப்போ ஃபஸ்ட்டு அந்த பிரின்ஸிபலும் வந்து ஆன் இருக்காங்க. ஸோ அவனும் வந்து இவனை ரெக்ரூட் பண்ண பார்த்தா, இப்போ நான் வந்து என்ன பண்ணுவேன்னு தெரியாது, இவன் இந்த கிட்டை வந்து நம்ம எங்கள் குரூப்பை ஜாயின் பண்ணியே வைக்கணும், என்ன பண்ணாலும் சரின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான், நான் ஒரு ஆஃபர் பண்ண போகிறேன், ஸோ அந்த ஆஃபரை வச்சு இவன் வந்து பண்ண போகிறான். உடனே அந்த ஆஃபர்னு சொன்னால் இவன் என்ன பண்ணுறது, ஜின்வோம் காரால் கூட கேட்காம, இல்லைங்க சார் நான் வந்து ரெஃப்யூஸ் பண்ணுறேன், எனக்கு வேணாம் சார், எந்த இதுவும் வேணாம் சார் ப்ளீஸ் அப்படின்னா. அதுக்கு வந்து அவன் என்ன சொல்கிறான்னா, கழட்டுமே ஃபஸ்ட்டு நீ நான் சொல்ல வர கேள்றான்னா, இல்லைங்க சார் எனக்கு எதுவும் வேணாம், எனக்கு ஆல்ரெடி எனக்கு இப்போ வந்து எந்த குரூப்லேயும் ஜாயின் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, என்னை விட்டுருங்கன்றா. அவன் டேர் யூ டு டிஸ்ரெஸ்பெக்ட் மீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு போய் கேட்குறான். இல்லை சார் நான் வந்து உங்களை டிஸ்ரெஸ்பெக்டே பண்ணல, அப்போ எதுக்கு இப்போ வந்து எங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ண மாட்டேங்கிறேன் அப்படின்றா. இல்லைங்க சார் நான் அப்படியெல்லாம் பண்ணலன்னு சொல்லிட்டு அவன் உடனே கழட்டு போய் டென்ஷன் ஆகிட்டு பவர் யூஸ் பண்ணுறான். இப்போ என்ன பண்ணுறான், அவன் பவர் யூஸ் பண்ணி அவன் நம்ம ஜின்வோ இருக்கான அவன் கழுத்தை பிடிச்சிட்டான். கழுத்தை பிடிச்சிட்டு அவன் வந்து உன்னை ரொம்ப ஓவராக எஸ்டிமேட் பண்ணிட்டேன், நீ ஃபஸ்ட்டு எங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணலையா, நீ உயிரோடவே இருக்க தேவையில்லடா, அப்போது உன்னை சாவடிக்கிறான்டான்னு சொல்லிட்டு அவன் பண்ணுறான். அதோட சரி அந்த சாப்டர் முடிஞ்சிருச்சு. எதுக்கு இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கான் எனக்கே சுத்தமாக புரியல. ஒருத்தனுக்கு இஷ்டம் இல்லைன்னா விட்டுடணும், அதை விட்டு நோண்டி 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 கேட்கக்கூடாது. ஸோ நம்ம டேரெக்டாக வந்து சாப்டர் 96 போகலாம். தென் நம்ம டேரக்ட் சாப்டர் 96 போனால் 96 போனோன்னு சரி, நம்மளோட அந்த கெல்ட் பையன் அவன் வந்து நம்ம ஜின்வோவை போட்டு சித்திரவதை பண்ணிகிட்டு இருக்கான் பவரை வச்சு. ஸோ உடனே வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, கெல்ட் பையன் நீ ஏன் என் குரூப்பில் ஜாயின் பண்ண, உடனே ஜாயின் பண்ணி இல்லைன்னா உன்னை விட்டுருவேன், நீ ஜாயின் பண்ணால் உன்னை விட்டுருவேன், இல்லைன்னா நான் உன்னை சாவடிச்சுடுவேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறான். உடனே வந்து ஃப்ளாஷ்பேக் ஆட்ட போகுது. ஸோ அதில் பார்த்தா ஜின்வோ வந்து நம்ம கைடன் கிட்ட கேட்பான், கைடன் நீங்கள் எந்த குரூப்பில் இருக்கிறீங்கன்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம கைடன் சொல்ல, நான் எந்த குரூப்லேயும் இல்லை, அதே மாதிரி நான் எந்த குரூப்லேயும் பிலாங்கும் எனக்கு அந்த மாதிரி தோணுதும் இல்லை, அதனால் நான் தனியாக இருப்பேன், அதனால் தனியாக எனக்கு பிடிச்சது பண்ணிகிட்டு இருப்பேன், அதனால் நிறைய டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது, பட் இருந்தாலும் வந்து எனக்கு பிடிச்சது நான் பண்ணுறது தான் எனக்கு பிடிக்கும், அதேமாதிரி மற்றவங்க கீழே நான் இருக்கணும்னு ஆசைப்பட்டதே இல்லை அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஜின்வோ என்ன சொல்லுவோம், நானும் உங்களை மாதிரி இருக்கணும் ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்வோ சொல்லுவோம். அது கைடன் சொல்லுவான், என்ன மாதிரி இருக்கணும்னா நீ ரொம்ப கஷ்டப்படணும், அதுக்கெல்லாம் ரெடியாக இருந்தால் சொல்லு அப்படின்றான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளாஷ்பேக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜின்வோ என்ன சொல்லுவோம்னா, ஆமாம் நான் உங்களை மாதிரி தான் இருக்க போகிறேன், எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் சரி நான் இருப்பேன் அப்படின்வான், எந்த குரூப்லேயும் ஜாயின் பண்ணாலும் தனியாக இருப்பேன் அப்படின்வான். ஸோ அதே மாதிரி வந்து நம்ம அந்த ஜின்வோ என்ன சொல்லுவாங்க அந்த கெல்ட் பையன்கிட்ட, இங்கே பாருங்கள் சார் நான் உங்களோட டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல், அதுக்கப்புறம் உங்கள் குரூப் வந்து நான் கேவலமான நினைக்கல, நான் வந்து எந்த குரூப்லேயும் ஜாயின் பண்ண விருப்பம் இல்லை அப்படின்றா. உடனே பார்த்தா சரி நீ எந்த குரூப்லேயும் ஜாயின் ஆகலையா, நீ உயிரோடு இருக்கணும் தேவையில்லை அப்படின்றா. உடனே பார்த்தீங்கன்னா நம்மளோட 3 டீச்சர்ஸும் வந்துட்டாங்க, கோவும் சரி, அப்புறம் நம்ம லீவும் சரி, அப்புறம் வந்து அந்த அகாடமிக் டீச்சர் இருக்காங்க, அவங்க 3 பேர் வராங்க. மற்ற ஸ்டூடெண்ட்ஸை வெளியே நிற்கிற பார்த்து என்ன நடக்குது உள்ளே அப்படின்னு கேட்கும்போது பார்த்தா இந்த மாதிரி கானும் சரி, அப்புறம் நம்ம ஜின்வோவும் சரி உள்ளே என்னமோ பேசிகிட்டு இருக்காங்கன்னொடனே நம்ம டீச்சர் என்ன சொல்கிறாங்க, நான் உள்ளே என்ன நடக்குதுன்னு நான் பார்த்தே ஆகணும் அப்படின்னா. ஸோ உடனே வந்து அவங்க வந்து உள்ளே என்ன நடக்குன்னு சொல்லிட்டு கதவை திறந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஜின்வோவை பார்த்து சித்திரவதை பண்ணிட்டு இருக்கிறது பார்த்துட்டாங்க. உடனே வந்து 3 டீச்சர்ஸும் என்ன நடக்குது, நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம கான் இருக்காரா அந்த கேள்வி பையன், அவன் என்ன சொல்கிறான்னா, இவன் வந்து தீவிரவாதி, இவன் வந்து ஸ்பையி, இவன் வந்து நம்மளை வந்து எல்லாத்தையும் ஸ்பை பண்ண வந்துருக்கான், அதனால் நான் வந்து இவனை சாவடிக்க போகிறேன் அப்படின்வான். உடனே வந்து எவிடன்ஸ் எங்கன்னு சொல்லிட்டு நம்மளோட கோ கேட்பான். ஸோ உடனே வந்து நம்ம கோ கேட்கும்போது பார்த்தா எவிடன்ஸ் இப்போ எத்திக்கு இல்லை என்கிட்ட, நான் அப்புறமே தரேன் அப்படின்றான். இல்லை இது தப்பு, நீங்கள் பண்ணுறது தப்பு, அது வரைக்கும் அந்த
ஜின்வோ எங்ககிட்ட கொடுங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்வான். இல்லை எவிடன்ஸ் நானே இவனை சாவடிச்சுட்டு நானே உங்களுக்கு எவிடன்ஸ் தரேன்னுவான். உடனே வந்து நீ என்ன ஓவராக பேசிகிட்டு இருக்க சொல்லி கேட்டு பையன் கேட்பான். என்னன்னா டீச்சரை, நீ வந்து இப்போ வந்து சின்வா குரூப் தானே, இப்போ சின்வா வந்து எங்கள் குரூப்பை வந்து பதிச்சுக்கலாம்னு நினைக்கிறீங்களா? அப்படி பதிச்சுக்கிட்டீங்கன்னா வந்து நிறைய பிரச்சனை அவன் பார்க்க ரெடியா அப்படின்வான். உடனே வந்து நம்ம கோ வந்து என்ன பண்ணால் சண்டை போட ரெடி ஆகிட்டான். உடனே பார்த்தீங்கன்னா அவன் சண்டை போடுறது மட்டும் இல்லாமல் இன்னும் 2 டீச்சர்ஸ் இருக்காங்க, அவங்களும் வந்து பவரை ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ சண்டை போட ரெடி ஆகும்போது பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரின்சிபல் வரான். எல்லாம் நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு வரான். ஸோ பிரின்சிபல் வந்துட்டு நம்ம ஹெல்ப் பண்ணுவோம்னு பார்த்தா அந்த கேட்டு போய் அதோட சைக்கோவாக இருக்கான். ஸோ அவன் என்ன சொல்கிறான்னா, ஏய் ஜின்வோ, நான் வந்து இப்போதைக்கு என்னால் எதுவுமே பண்ண முடியாது, பட் நீ இப்போ வந்து நீ வந்து என்னோட இதுன்னு மட்டும் சொல்லு, நீ வந்து என்னோடய ஆஃபர் அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ நான் உனக்காக வந்து நான் இந்த கெல்ட்டு பையனை நான் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். ஸோ இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு தெரிஞ்ச தாத்தாவே ஒரு சைக்கோ மாதிரி தான் இருக்க 2 பேருமே. ஏன்னா 2 பேருக்குமே இவன் வேணும். ஸோ அந்த நேரம் வந்து சைக்கோ மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. கெல்ட்டு பையன் பிரின்சிபல் என்ன சொன்னான்னா, நீ இப்போதைக்கு வந்து என்னோடய ஆஃபர் அக்செப்ட் பண்ணிடு, அதே மாதிரி வந்து நீ வந்து உன்னோட மென்டர் இருக்கான்னு சொன்னீங்க, அந்த மென்டர் கூட நீ பேசு, நான் எதுவுமே நான் சொல்ல மாட்டேன், நீ உனக்கு என்ன வேணால் பண்ணிக்கோன்னே நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஐயா நீ வந்து இந்த கெல்ட்டு பையன் ரொம்ப பண்ணிகிட்டு இருக்கான், இது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கெல்ட்டு பையன் என்ன பண்ணுறான்னா, இவன் சாவடிச்சிடலாம், இவன் எனக்கு கிடைக்கலன்னா அவனுக்கு கிடைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிரின்சிபலுக்கு கிடைக்கூடாதுன்னு சொல்லி சாவடிக்க போகிறான். உடனே பார்த்தா மேலேருந்து ஒரு மின்னலாட்டம் அடிக்குது. எஸ், கைடர் வந்துட்டான். ஸோ மின்னலாட்டம் அடிக்குது. அந்த இடமே வந்து ஃபுல்லாக இந்த ஸ்டேஜ் இருக்குதுங்க, அந்த ஸ்டேஜே வந்து ஃபுல்லாக உடஞ்சிட்டு வருது. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கைடன் வரான். கைடன் வந்தோடனே சரி எலக்ட்ரிசிட்டி அங்கேயும் இங்கேயும் அடிக்குது. உடனே பார்த்தா கைடன் வந்து கோட் சூட்டாட்டம் போட்டு வரான். ஸோ உடனே வந்து நம்ம கைடன் வந்து என்ன பண்ணுறான்னா, எலக்ட்ரிசிட்டியை வச்சு நம்ம ஜின்வோவை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து யார் இந்த இதை வந்து என்னோடய ஸ்கில்லை வந்து உடச்சிட்டு வந்தது, எப்படி இந்த பில்டிங் உடையுது, இந்த பில்டிங் வந்து பார்த்தா ஆன்டி அகாடமிக் இந்த மாதிரி பவராக உள்ளவங்களுக்கு அதே உடச்சிட்டு வந்தது, யாரா நீங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஜின்வோ, நம்ம கைடன் என்ன சொல்கிறேன், ஜின்வோ வாட்ச் அண்ட் லேர்னுவான். ஹவு டேர் யூ டு கெட் ரைட் ஆஃப் த எனிமின்னு சொல்லிட்டு நான் அவனுக்கு சொல்லித்தர போகிறேன்னு சொல்லிட்டு அவன் கையில் வந்து எலக்ட்ரிசிட்டி இருக்குது. எலக்ட்ரிசிட்டியா, ஓ மை காட், நோவே, எலக்ட்ரிசிட்டினா நீ வந்து கைடனா அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருக்கான். உடனே வந்து நம்மளோட கைடன் வந்து டைமே வேஸ்ட் பண்ணலாம், எலக்ட்ரிசிட்டி எடுத்து பவர் வந்து யூஸ் பண்ணுறா. நம்ம அந்த கெல்ட்டு பையன் இருக்கான அவன் கையை வச்சு தடுக்கிறான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து என்ன நடக்கும்னு தெரியுமா, அவன் கையே போயிடுச்சு. ஸோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரிசிட்டியாட்டம் வருது, அந்த பில்டிங்லேருந்து வெளியில் போகுது. ஃபுல்லாக தடுமாட்டமாக எல்லாமே என்ன சொல்கிறது, எல்லாம் ஃபுல் டிஸ்ட்ராக்ஷனு. ஃபுல்லாக கைடனை சுற்றி எலக்ட்ரிசிட்டி வருது. ஸோ அதோட சரி அந்த சாப்டர் முடிஞ்சிருச்சு. கைடன் வந்தால் கெல்ட்டு பையனை வந்து போட்டுத்தல்னா வேலை முடிஞ்சிருச்சு. யாரும் நம்ம அடுத்த சாப்டர் போயிடலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து எல்லா டீச்சர்ஸும் வந்துட்டாங்க. 3 டீச்சர்ஸ் இல்லாமல் எல்லா டீச்சர்ஸும் வந்து பார்த்தா அந்த பில்டிங்கே எல்லாம் உடஞ்சி போய் கிடக்குது. பில்டிங் மட்டும் உடஞ்சி போய் இல்லாமல் இந்த பவர் எங்கேருந்து தான் வந்துச்சுன்னு சொல்லிட்டு எல்லோரும் பார்க்கும்போது பார்த்தா கைடன் இருக்கா. அந்த கெல்ட்டு பையன் வந்து 2 கையுமே போயிடுச்சு, ஃபுல்லாக கருகி போய் கிடக்குது. அந்த அளவுக்கு வந்து இன்னும் கைடனு யார் காண இன்ஜூரி பண்ணுது, இந்த மாதிரி எனர்ஜி வந்து யார்கிட்ட இருக்குதுன்னு பார்த்தா நம்ம கைடனு. ஸோ எல்லாருமே வந்து கூவாரியூ அப்படின்னு எல்லோரும் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு வந்து பண்ணிட்டேன், எலக்ட்ரிசிட்டி கல்டிவேட் குட் பி அப்படின்னு கைடன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரின்சிபல் சொல்கிறான். என்ன நீ எதுக்கு இங்கே வந்திருக்க கைடன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கேட்கும்போது, கைடனா, ஓமேகா கைடனா, ஐயோ கைடன்னா இதுக்குள்ளேயே வந்து ரொம்ப டேஞ்சர் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பயந்துடுறாங்க கைடன் பேரை கேட்டோன்னே. எதுக்கு நீ அட்டாக் பண்ண, நான் ஒன்று பண்ணலைன்னு சொல்லிட்டு கெல்ட்டு பையன் கேட்குறா. இல்லை நீ பண்ண, அதனால தான் உன்னை அட்டாக் பண்ணணுன்னா, நீ தான் ஸ்டார்ட் பண்ண அப்படின்னா. என்னோடய ஹராசிங் மை அப்பரசன்ஸ், எனக்கு கீழே இருக்கிற என்னோடய ஸ்டூடெண்ட் வந்து நீ வந்து ஹராஸ்மெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நான் எப்போ உன்னோட ஸ்டூடெண்ட் ஹராஸ்மெண்ட் பண்ணுறது தெரியுது. ஓ மை காட், ஜின்வோ தான் வந்து இவனோட மென்டரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஷாக் ஆகிட்டாங்க. ஸோ அந்த கைடன்னா வந்து ஆறா. ஸோ எல்லாருமே பயந்துட்டாங்க. இல்லை எனக்கு தெரியாது, இப்போ தான் வந்து இவன் வந்து நான் வந்து அவன் மென்டராக ஆனேன் ரீசெண்டாக, பட் நீ வந்து இந்த சித்திரவதை பண்ணனால தான் வந்து நான் வந்து பண்ணேன் அப்படின்னோடனே பிரின்சிபல் ஷாக் ஆகிட்டேன். ஓ சர்ப்ரைஸ் ஆகிட்டேன், நீ வந்து மென்டராக இருப்பேன், நீ வந்து அந்த மாதிரி கேரக்டர் இல்லை, பட் நீ வந்து ஒருத்தனை மென்டராக ஆவன்ஸுன்னு எதிர்பார்க்கலாம்னு சொல்லிட்டு பிரின்சிபல் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருமே ஷாக் ஆகிட்டாங்க. சரி இப்போ நான் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி கைடன் கேட்குறான். நீ எதுக்கு வந்து இந்த மாதிரி பண்ண, இப்போ வந்து நான் ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் கேட்குறேன், இதில் வந்து நீ மட்டும் தான் பண்ணியா இல்லை உன்னோட குரூப்பும் வந்து சேர்ந்து இந்த மாதிரி சித்திரவதை பண்ணிச்சான்னு சொல்லி கேட்குறான். ஸோ உடனே பார்த்தீங்கன்னா வந்து கைடன் என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுக்கே புரியும்னு நினைக்கிறேன். இப்போ இவனாக இருந்துச்சு இவனை மட்டும் தான் சித்திரவதை பண்ணுவான். இப்போ இவன் குரூப்புன்னு இருந்துச்சுன்னா இவன் குரூப்பையே வந்து
அழிச்சிடுவான். ஸோ ஒரு பெரிய குரூப்பையே அழிக்க முடியும் கைடனால். ஸோ அந்த அளவுக்கு பவரு. நம்ம சின்வான்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா சின்வாக்கு அவங்க கொஞ்சம் பயந்துட்டாங்க 2 குரூப் சண்டை போட்டால் என்ன ஆகும்ன்ட்டு. பட் கைடன் அப்படி இல்லை, எல்லா குரூப்பையுமே அட் அ டைமில் 100 பேர் 300 பேர் ஆனால் அடிக்கக்கூடிய ஆள் அந்த மாதிரி கைடனு. ஸோ கைடன் வந்து கேட்குறான், நீ வந்து உங்கள் குரூப்பு இதுக்கு காரணமாக கேட்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து என்ன சொல்கிறான்னா, இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கழட்டு பையன் சொல்கிறான், இல்லைங்க நான் தான் இந்த மாதிரி பண்ணேன், எனக்கும் இந்த குரூப்புக்கும் சம்மந்தம் இல்லை, சாரி அப்படின்றான். ஸோ கைடன் என்ன சொல்கிறான்னா, பார்த்து இருந்துக்கோ, இன்னொரு டைம் வந்து இதே மாதிரி பண்ணினா வந்து நான் வந்து உன்னைய வந்து என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதுன்றான். உடனே வந்து எல்லா டீச்சர்ஸும் மனசில் நினைக்கிறாங்க, அவன் பொய் சொல்லலை. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறையா குரூப்ஸை வந்து நம்ம கைடனுக்கான தனியாக இருக்கிற கைடனோட சண்டை போட்டு எல்லா குரூப்புமே நாசமாக போயிருக்காமா. ஸோ எல்லா குரூப்புமே வந்து அழிஞ்சு போயிருக்காங்க. ஏகப்பட்ட குரூப் வந்து கைடன் வந்து அழிச்சிருக்கான். ஸோ அந்த மாதிரி வந்து ஈஸியாக வந்து கைடன் வந்து இந்த குரூப்பையும் அழிச்சிடுவான். ஸோ அதனால் வந்து ஓ மை காட், நான் வந்து அந்த கெல்ட் போய் மனசு நினைக்கிறேன், ஐயோ இவனோட கைடன் தான் வந்து இவனோட மென்டல் தெரிஞ்சதான் இந்த பிரச்சனையே நான் பண்ணியிருக்க மாட்டேன், ஐ எம் சாரி, நான் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன், ஐ எம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட கான் இருக்கான அவனே வந்து சாரி கேட்டுட்டான். உடனே எல்லாம் ஷாக் ஆகிட்டாங்க, என்னடா அது சாரி கேட்குறான், கான் போய் சாரி கேட்குறானா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா நம்ம கைன்னு சொல்கிறான், இதெல்லாம் நான் வந்து ஒத்துக்க மாட்டேன், நீ என்னோடய ஸ்டூடெண்ட்டை வந்து அடிச்சிட்ட பயங்கரமாக, இதை வந்து சாரி கேட்டுட்டு நீ ஈஸியாக வந்து போகலாமான்னு சொல்லி கேட்குறானோட அவன் என்ன கேட்குறான்னா, காலை தொட்டு கும்பிட்ற மாதிரி கைடன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஜின்வா சொல்கிறான். என்னடா இப்போ வந்து என்னை ஸ்டாப் பண்ண சொல்ல போறியா, இவங்க பாரு உன்னை ரொம்ப அவுட் பண்ணியிருக்கான், ஆனால் நீ வந்து இன்னும் அவனுக்கு வந்து மன்னிப்பு கேட்க பார்க்குறியா அப்படின்னாலே, இல்லை கைடன் நம்ம போகலாம், இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்வோ சொல்கிறான். உடனே கைடனும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு விட்டுட்டான். சரி ஓகே, ஜின்வோ வந்து என்னை வந்து இப்போ போதும்னு சொன்னது தான் நான் போகிறேன், இல்லைன்னா வந்து எல்லாத்தையுமே அழிச்சிடுவேன் பார்த்துக்கோங்க, அதே மாதிரி வந்து நான் ஐ வில் கீப் ஐ ஆன் யூ, அதுக்கப்புறம் பாகு உங்கள் குரூப்பையும் நான் வந்து ஐ வச்சுருக்கேன், ஏதாச்சும் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நான் வந்து அழிச்சிடுவேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கைடன் வந்து சொல்லிவிட்டு கிளம்பிட்டான். கைடன் கிளம்புனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா டீச்சர்ஸுமே வந்து அந்த பில்டிங்கை பார்க்குறாங்க. அந்த பில்டிங் வந்து நார்மலான பில்டிங் இல்லை. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்காங்கன்னா அந்த அவங்கள எல்லாத்தையும் என்ன சொல்லணும்னா நியூட்ரல் பண்ணுமாமா. ஸோ அவங்க பவர் வந்து யூஸ் பண்ணால் கூட அந்த பில்டிங் உடையாதாமா. பட் அதை கூட உடச்சிட்டு வந்திருக்கேன் கைடன்னா, அந்தளவுக்கு பவராக அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சார் கைடன் வந்து ஜின்வோ வந்து கைடனோட அப்பர்சென்ட்டாக இருக்கிறது பெரிய நியூஸ். ஆனால் நம்ம வெளியில் சொன்னால் நம்மளை சாவடிச்சிடுவோம் கைடனு. ஸோ அதனால் நம்மளுக்குள்ளே இது வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா வந்து கைடனும் சரி பிரின்சிபலும் சரி 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. கைடன், நீ உண்மையாகவே வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டை எடுத்துப்பேன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, நான் என்ன பண்ணுறது, நான் எனக்கு தோணுச்சு நான் எடுத்துக்கிட்டேன், ஜின்வோ நல்ல பையன் அப்படின்னு சொல்லிட்டு கைடன் சொல்கிறான். ஸோ அதுக்கப்புறம் கைடன் என்ன சொல்கிறான், நான் வந்து கிளம்புறேன், இப்போ நீங்கள் வந்து அவனை பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு நம்ம கைடன் வந்து கிளம்ப போயிட்டான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கைடன் இருக்காரான நம்ம ஜின்வோவை பார்த்து ஹாஸ்பிட்டலில் அவன் ரூமில் வந்து படுக்க போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அவன் கை உடஞ்சிருக்குது. அதை வந்து நம்ம கைடன் வந்து ஜாலியாக பேசிகிட்டு இருக்கான். ஒன்றும் இல்லைண்ணா, நான் இருக்கிறவனுக்கு அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, இப்போ எதுவுமே உன்னை வந்து யாருமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம கைடன் சொல்கிறான். ஸோ அதோட சீன் சாப்டர் முடிஞ்சிருச்சு. அதேமாதிரி மறக்காமல் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அப்போ கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே பாய்.